குருவே சரணம். என் குருநாதர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிய நாள். நாம் இன்னைக்கு ஏஎல்பி முறையில் ஒரு ஜோதிடம் ஜாதகம் ஆய்வு செய்யலாம். அதாவது அதுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், 15 நாளில் ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி? பாரம்பரியத்துக்கும் அதுக்கும் எப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு அவர்கிட்ட நான் சொன்ன விளக்கம் பாரம்பரிய ஜோதிடங்கிறது பெரிய கடல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க படிக்கின்ற முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு இடங்களிலே நின்று விடுகிறார்கள். ஜோதிடம் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் பலன் சொல்லக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு வேணால் விஷயம் படிச்சுக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் பலன் சரியான முறையில் பலன் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் சரியான முறைக்கு வர முடியாது. அப்போ பாரம்பரிய ஜோதிடத்துக்கு ஏஎல்பிக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு வாகனத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாகனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் முதற்கொண்டு ஒரு கார் வச்சுக்கலாம். கார் டிரைவர் முதற்கொண்டு அந்த காரோடைய உற்பத்தியாளர் வரைக்குமே கார் மோட்டார் லைன் தான். அதாவது ஒரு ரா மெட்டீரியல்ஸ், காருக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிற இடத்துலேருந்து அதை உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து அதை பண்ணி ஃபிட்டிங் பண்ணுற இடத்துலேருந்து அது மெக்கானிக் செட்டுக்கு வர்ற வரைக்கும் அனைத்துமே மோட்டார் லைன் தான். அந்த வாகனத்தை இயக்குவதும் டிரைவர். அப்போ அது வரைக்குமே மோட்டார் லைன் தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே போல தான் இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது பஞ்சாங்க கணிதம் முதற்கொண்டு, வானவியல் சாஸ்திரம் முதல் கொண்டு, அடிப்படை அந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் இதை பூராமே அந்த அடிப்படையிலேயே அவங்க பூரா அங்கேயே நின்றாங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அங்கேயும் அந்த கணித முறைக்கு மற்ற விஷயங்களுக்கு அங்கேயே நின்றாங்க. கேட்டால் நம்ம 15 வருஷம் 20 வருஷம் படிக்கிறோம் அப்படின்றாங்க. உண்மைதான். ஆனால் அவ்வளோ தூரம் படித்து பலன் சொல்ல முடியல அப்படிங்கிற போது ஒரு திகட்டல் உண்டாகும். எங்களுடைய குருநாதர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, பலன் சொல்லுவதற்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு. அப்போ ஏஎல்பி முறை அப்படிங்கிறது மிக துல்லியமாக பலன் சொல்லி விட்டுட்டு அதற்கு பின்பு அடுத்தடுத்த நிலைகளில் உள்ளே போயிட்டு உள்ளே போய் என்னென்ன ஆய்வு பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் பார்த்துக்கலாம். அப்போது ஒரு ஜாதகம் வந்த உடனே முதல்ல பலன் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோல தான் அந்த காரோடைய லைன் போல தான் ஆரம்பத்திலிருந்து பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயம் எங்கெங்கே எப்படி படிச்சுட்டு வராங்க அங்கேயே நின்றுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏஎல்பி முறை அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வாகனத்தை இயக்குவது எப்படி, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லுவது எப்படி, அதுக்கு தான் ஏபிசி அப்படிங்கிற ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, கிளட்ச் எல்லா வண்டிக்கும் எல்லா வாகனத்துக்கும் ஒரே மெத்தட் தானே. அப்போ எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த 3 பாயிண்ட்டை பார்த்த உடனே அழகாக பலன் சொல்லிடலாம் 3 விஷயத்தில். அதுக்கு பிறகு அட்வான்ஸ் பாடங்கள் இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம துல்லியமாக ஒரு ஜாதகத்தை பற்றி தெளிவாக படிச்சுக்கலாம். இதைத்தான் எங்கள் ஐயா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த தருணத்தில் இப்படி அழகாக சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஜாதக ஆய்வுக்கு உள்ளே போவோம். இப்போ உதாரணமாக இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு பெண்மணி, ஒரு பெண்ணோட ஜாதகம். அவங்க என்கிட்ட பலன் கேட்டாங்க. ஃபோன் மூலியமாக தான் வந்தாங்க. போன மாதம் வந்தது. சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னீங்களோ சொல்கிறேன். அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனேவும் அவங்ககிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களான்னு கேட்டேன். படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே ஆமான்னாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தாய் தந்தைகள் வேறு இடத்துல தங்கியிருக்காங்களா, உங்களுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு இடங்களில் போய் தங்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. இப்போ 1.5 வருஷமாக காதல் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு திருமணம் நல்ல ஒரு இணைவு இருந்துச்சு, திருமணம் நல்லா கைகூடி வந்துச்சு, அது பிரிவு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்படி ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லக்கணம் கடக லக்கணம். அதாவது ஜென்ம லக்கணங்கிறது ரிஷப லக்கணம். அவங்க வயதின் அடிப்படையில் இன்றைய நிலையில் ஏஎல்பி லக்கணம் கடகம், ஆயில்யம் 2ஆம் பாதம். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் இந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 12ல் இருக்காங்க.
படிப்புக்கு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் 2ஆம் இடம் படிப்பு. அவர் வந்துட்டு 8ல் இருக்காங்க. சரிங்களா? ஏஎல்பிக்கு 8ல். இந்த இதில் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு 12ல். அப்போ இந்த ஜாதகர் வெளி இடங்களில் தான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? படிப்புக்காக வெளி இடங்களில் தங்கி படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இந்த ஆயில்யம் 2ஆம் பாதம் புதன் பகவான் வந்து இங்கே 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த இந்த புதன் பகவான் இந்த ஆயில்யம் 2ஆம் பாதம் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. அப்போ இந்த 1.5 வருஷத்தில் அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படி காதல்ங்கிற ஒரு விஷயம் உருவாயிருக்கும். சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு வந்துட்டு 3 வருஷத்துக்கு பின்னால் போய் பார்க்கும்போது இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. அந்த சனி பகவான் நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது தீநயனன்னு சொல்லக்கூடியது இங்கே வரும். அப்போ நிகழ்காலத்தில் போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு அந்த அந்த சமயத்தில் நான் வேற ஒரு பையனை காதலித்தேன். அந்த பையனவே வீட்டில் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணும்போது எங்கள் அம்மானால் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதனால அது வந்து நின்று போச்சு. அவங்க எங்களுடைய சொந்தக்காரவங்க. அதனால வந்துட்டு அந்த திருமணம் தடைப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து நானும் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பையன் கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருமணம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டாங்க. இப்போ திருமண காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. தாராளமாக திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத விஷயத்தை அற்புதமாக சொன்னேன். ஏன் அம்மானால் தடைப்பட்டுச்சு? இந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு 4ஆம் இடம் துலாம். இந்த அதிபதி சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த சனி பகவானுக்கு இது 8ஆம் இடமா மாறிடுது. அப்போ இந்த தாய் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால அந்த தாயே அந்த திருமணத்தை தடை செய்யப்பட்டு விட்டாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தையினால அப்படிங்கிற விஷயத்த அழகாக தெளிவாக எடுத்து சொன்னேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மிக அற்புதமாக பலன் சொல்லக்கூடிய முறை தான் ஏஎல்பி ஜோதிடம். இதை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எல்லோரும் ஜோதிடம் படிக்கணும். படித்து அவங்களுடைய வழிபாதைகளை அற்புதமாக தெரிந்து பயணம் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதாவது இந்த ஜோதிட முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எனதருமை குருநாதர் ஸ்ரீ புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி.